சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சௌக்கியமா இருக்கிறீங்களா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஞாயிறுந்தோறும் மற்றும் செவ்வாய்தோறும் சபையாராக இணைந்து கேட்கக்கூடிய சத்தியத்தில் உறுதியாய் இருக்கும்படியாக மேலும் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. சத்தியம் என்பது நாம் ஒரு பக்கத்தினுடைய விஷயத்தை கவனித்து பார்த்தால், நம்ம அநேக நேரங்களில் ஜெபத்தில் இருக்கும்போது சொல்றோம் பாருங்க, இது தேவனுக்கு சித்தமா? கடவுள் நம்முடன் பேசினாரா? இது கடவுளுக்கு சித்தமாய் இருக்கிறதா? ஜெபிக்கும் போது சொல்ற, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இப்பாத்திரத்தை என்னை விட்டு நீங்குதலாக செய்யுங்க, ஆயிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று நாம ஜெபிக்கிறோமே. ஆண்டவரே உமக்கு சித்தமா நான் இங்க போனோன்ட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமா நான் அந்த வேலை செய்யணும்ட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமா இந்த இடத்துல இருந்து பெண்ணை எடுக்கும்படி, மாப்பிள்ளை எடுக்கும்படி, வீடை கட்டும்படி அப்படின்னு ஜெபத்துல இறைவனுடைய சித்தத்தை நாம் கேட்கிறோமே. அப்ப கடவுள் ஆமா நீ போகலாம், நீ செய்யலாம் அப்படின்னு இறைவன் சொல்லுகிற அந்த வார்த்தை நீங்க மறுபடியும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திற்கு போற மாதிரி ஆயிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறமா பேசலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிவதற்காக அப்போதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஜெபித்து கேட்கிற விஷயம் இது அல்ல. ஏன்னா அதற்காக தான் வேதத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க ஞாயிறுதோறும் செவ்வாய்தோறும் கடவுளுடைய வசனத்தை கேட்க கேட்க கடவுள் தமது சித்தத்தை இங்க வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவனுடைய சித்தம் வெளிரங்கமாக இருக்க அதை நாம், அதாவது வெளிரங்கம் என்று சொன்னால் கடவுள் தேவன் தமது சித்தத்தை ஜெனரலா வைத்திருக்க, அதை நாம் பர்சனலா மாத்திக்க கூடாது. அப்ப ஜெனரலா இறைவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். இப்போ ஆண்டவரை அந்த இடத்துல பெண் எடுக்கலாமா, அது உனக்கு சார்ந்தது. ஏன் சொன்னா தேவன் எடுக்க வேண்டியது எடுக்க கூடாதது எப்படி என்ன என்பது தமது விருப்பத்தையும் சித்தத்தையும் பைபிள சொல்லி முற்றாயிற்று. ஆண்டவரே இப்ப நான் இங்க வந்திருக்கிறேன், இதை சாப்பிடலாமா, அது நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடவுள் தமது சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ கடவுள்கிட்ட நான் கேட்டு செய்வேன் என்று சொல்லுது ஒரு பக்கத்தில் சத்தியத்தை மறுதளிக்கிற ஒரு காரியம். அது இன்டைரக்டாவே சத்தியத்தை மறுதளிக்கிற காரியம். அதனால இருந்தா நீங்க ஞாயிறுதோறும் கேட்கக்கூடிய சத்தியத்துல கூட கடவுளுடைய மனம் எப்படிப்பட்டது என்பதுதான் வெளிப்படுத்தி காட்டுற. செவ்வாய்தோறும் நீங்கள் கேட்கும் போது கூட கடவுளுடைய மனம் எப்படிப்பட்டது என்பதுதான் காட்டி கொடுத்துட்டு இருக்கிற. இப்போதுக்கு சந்தாதாரில் ஒரு அருமையான ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. கடவுளுடைய நாம யெகோவா என்பது இல்லவே இல்லை. அது எப்படி சதி செய்யப்பட்டு உள்ள சேர்க்கப்பட்டுச்சு. சுமார் வால்யூம்களாக அது போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் அது கடந்திருக்கிறது. சரி, எனக்கு நினைவில்லை, இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். அப்போ கடவுளுடைய சித்தம் எது? ஆண்டவரே நான் இயேசு என்ற நாமத்துல கூப்பிடுறதா, இல்ல என்ன செய்யலாம்? இப்போ போய் கேட்டு பர்சனலா மாத்திக்க கூடாது. கடவுள் பொதுவா எழுதி இருக்கிற வசனத்தை படிக்க சோம்பேறித்தனத்தினாலும் தேவனுடைய சித்தத்தை ஆண்டவர் அருளிய வேதத்தின் வாயிலாக புரிஞ்சுக்காம கடவுளுடைய உமக்கு சித்தம் என்ன என்று கேட்பது மதிஹீனமாகும். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் கேட்கிற சத்தியம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, உங்களை எப்படியாக அதை டிரான்ஸ்போர்மேஷனுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறது என்பதை நினைப்படுத்த தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன். யாராவது ஒரு பரிசெயன் சதுசெயன் போயிட்டு ஆண்டவரே உமது சித்தம் என்ன என்று அவர்கள் உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்று கேட்டிருப்பாங்க. பாசாங்க வடிவத்தில் இருக்கிறவங்களோட மனசாட்சி என்னன்னு பேசியிருக்கோம். எனக்கு எங்கேயாவது கல்யாணம் கட்டி குமாரன் பிறந்தது உண்டோ? நான் கடவுள் அல்லவா? எனக்கு குமாரன் இருக்க சாத்தியமா?
எவனோ தேவாலயத்துல நான் தேவனுடைய குமாரன் சொல்லுகிறானே, நீங்க எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறீங்க? நான் தான் சொன்ன கல்லறுத்து கொள்ளணும்னு. எப்படி முடியும் ஆண்டவரே? இது ரோமருடைய அரசாங்க, கல்லெடுத்து கொண்டால் எங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்று அல்லவா வாக்குவாதம் நடந்திருக்கும். அப்போ ஆனா இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே அவன் என்று நீங்கள் அறியாவிட்டால் உங்க பாவங்களிலே நீங்க செத்து போவீர்கள். இவர் இப்படி பேசுறார். ஆனா அவங்களுக்கு அதை அங்கீகரிக்க முடியல. கடவுள் என்பவர் ஒருவர் தான், அவரெல்லாம் கீழே இறங்கி வர சான்ஸே கிடையாது. அப்பேற்பட்ட கடவுள் சீனாய் மலை மீது இறங்கும் போது நாமே தாங்க முடியாம, மோசே நீர் எம்முடன் பேசும், கடவுளோடு கூட பேச எங்களுக்கு பயம் என்று விலகிவிட்டோம். அப்பேற்பட்ட கடவுள் எப்படி மனித ரூபத்தை எடுத்து வர சாத்தியம்? சாத்தியமே இல்லை. அப்ப இவன் போலியான மனுஷன், தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிறான், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான். இவனுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்ற சதித்தான் வெளியே வரமே ஒழிய கடவுளுடைய சித்தம் என்னதென்று வெளியே வராது. அப்போ கடவுள் தேவன் தமது சித்தத்தை அறிவது எப்படி, தேவனுடைய சித்தத்தை நாம் அறிவது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க ஒரு வார்த்தை சொல்றார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. அந்த வார்த்தை எப்படி சொல்றார் பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. அப்ப நாம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் கவனிக்கணும். எதற்காக இறைவன் இவ்வளவு பெரிய பைபிளை நம்ம கையில கொடுத்தார்? நல்ல கவனிச்சு பாருங்க. எதுக்காக கொடுத்தார்? தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுப்பதற்காகவா? தலகாணி இல்லை என்று சொன்னால் தலைமாட்டுக்கிட்ட வச்சுக்க, நல்ல திக்னஸ் ஆகி இருக்கு, அதற்காகவா? இல்லை. தேவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் அவருடைய திட்டத்தையும் புரிந்து கொள்ளவே ஆண்டவர் இவ்வளவு பெருசா எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதை நாம பரபரப்பான இந்த உலகத்துல வேலை செய்ய போறோம், வீட்டுக்கு வரோம், நிறைய பரபரப்பா இருப்பதுனால் நம்மால அநேக வசனங்களை கவனிக்க முடியறதில்ல. அப்ப நாம என்ன செய்யறோம்? ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியரிடத்தில் போய், ஐயா உங்களுக்கு வேண்டியவைகள் என்னவோ நாங்கள் உதவி செய்கிறோம். பரபரப்பான இந்த உலகத்துல ஆண்டவருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் விருப்பத்தையும் ஞானத்தையும் புரிந்து கொள்ள எங்களால முடியல. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியன், எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். நாங்க பரபரப்பான உலகத்துல காலையில் எந்திரிச்சு வெளிக்கு போயிடுறோம், மறுபடியும் நாங்க திரும்பி வரும்போது பரபரப்பாகவே இருக்கிறோம். அநேக நேரங்கள்ல எங்களுக்கு வேத வாக்கியம் புரிகிறது இல்ல. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தானே, அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். அப்படி நாம் ஒரு இடத்துக்கு வருகிற பெயர் தான் சபை. அங்க கேட்கிற ஒரு போதனை தான் ஒரு போதகர் செய்வது. நம்ம எல்லோர் சார்பில் அவர் கொஞ்சம் வேலையை விட்டு அதற்காக அமைதியை பெற்று வசனத்தை தியானித்து ஜெபம் பண்ணி நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற தேவனுடைய திட்டம், சித்தம், பிளான் எல்லாமே பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இல்ல நான் இந்த விஷயத்துக்காக கடவுள்கிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா இதை நீங்க மறுதளிக்க வேண்டியதாக மாறும். எனவேதான் சத்தியத்தினுடைய விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய காரியம் இப்படிதான் இருக்கிறது. அக்பர் தன்னுடைய புத்தகத்தை 12,000 புத்தகங்களை தனக்கென்று பிரித்தெடுத்து வச்சிருந்தான். ஆனா அக்பரே சொல்றாப்ல, எனக்கு படிப்பறிவு தெரியாது, நான் வாழ்ந்த காலத்தில் என்னை படிக்கும்படியாக ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்கப்படல. அவள் சீக்கிரம் 12 வயசுக்கெல்லாம் நானே அரசனாகி விட்டேன். அப்ப எனக்கு படிக்க ஒரு பொறுமை கிடைக்கல, சமயம் கிடைக்கல, என் வாழ்க்கையில் படிப்பு இல்லை. அவர் சொல்றார், கிரேட் ஒரு கிங்கு சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, எனக்கு படிப்பறிவு இல்லை. அப்படிப்பட்ட மகாராஜா 12,000 புத்தகங்களை தனக்கென்று பிரித்தெடுத்து வச்சிருந்தார். ஏன்? அவருக்கு தான் படிக்க தெரியலையே. ஒவ்வொரு நாள் அந்தந்த மொழிகளை படிக்கக்கூடியவங்களை அவர் வந்து பார்ப்பாராம், எது நம்ம தேர்ந்தெடுத்தா சரியா இருக்கும் அதை எடு அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மொழிக்கு சார்ந்தமா உடனே வந்து எடுப்பானாம். அவர் சொல்லுவாராம், படித்து என் மொழியில் அதை சொல்லு அப்படின்னு. அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த புத்தகங்களை ஒவ்வொன்றாய் ஒருவனை படிக்க சொல்லி தன் மொழியில கேட்ட பின்புதான் அடுத்த வேலைக்கு போவார்.
என்பது வரலாற்று அவ்வளவு அருமையாக பேசுகிறது. அப்போ ஒருவன் படித்து சொல்லக்கூடிய ஒருவனை நியமித்தது ராஜாவுக்கு எப்படியோ, ஒரு வசனத்துல இறைவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் எல்லா ஆலோசனைகளையும் சொல்லிக் கொடுக்க இந்த மாதிரி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்ல, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஏனவைதான் ஒவ்வொரு சத்தியமும் அவ்வளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது. சரி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. வளவளன்னு 10 நிமிஷம் பேசிட்டேன் நான் நினைக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு கூட்டம் மார்ச் மாதத்துல, இந்த பேனர் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, மார்ச் மாதத்துல நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு கூட்டம். வேலை, வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்கள்ல முடிச்சிடுவானா என்ற பயம் எனக்கு இருக்கு. ஏன்னா எந்த டாபிக் எடுத்தாலும் 9 மணி நேரம் 10 மணி நேரம் பேசுறேன். 4 மணி நேரத்துல இதை முடிச்சிடுவனோ என்ற ஒரு ஆதங்கம். அருமையான ஒரு தலைப்பின் கீழ், சத்தம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சத்தியத்தை கொண்டாடுவோம் என்ற கூட்டம் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா. 104வது சத்திய கொண்டாடுதல், அதாவது செலிப்ரேஷன் ஆஃப் ட்ரூத். சத்தியத்தின் பெருவிழா என்று சொல்லுவதும் சத்தியத்தை கொண்டாடுதல் என்று சொல்லுவதும் என்னங்க டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்கிறீங்களா? ரெண்டும் ஒண்ணுதான். சத்தியத்தின் பெருவிழா, சத்தியத்தை கொண்டாடுவோம், ரெண்டும் ஒண்ணுதான். சத்தியத்தின் பெருவிழா என்ற ஆரம்பத்தில் இருந்தே அந்த வார்த்தையை பயன்படுத்தி வந்ததுனால், பொதுவாக எல்லோரும் ஒரு இடத்துல கூடும் போது சத்தியத்தின் பெருவிழா என்றே அப்படியே நம்ம பழகிட்டோம். ஆனால் நான் சொல்ல வேண்டிய எத்தனையோ சத்திய வெளிப்பாடுகள் இருப்பதனால் அடிக்கடிக்கு உங்களை ஒன்று கூட வைக்க இல்லையா, சுமார் ஒரு 450 கிலோமீட்டராவது நீங்க பிரயாணிக்கணும் ஒன் சைடு, மறுபடியும் 450 கிலோமீட்டராவது திரும்பி போகணும். அடிக்கடிக்கு மாதத்துல 2 முறை மாதம் நடத்திட்டு இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமம் உண்டாகும் என்ற காரணத்துக்காக சத்தியத்தை கொண்டாடுவோம் என்ற தலைப்பின் கீழ் நான் இருக்கிற இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அங்க நடத்தி நிற்கிறேன். எல்லோரும் வர முடிகிறதுல, வரவும் முடியாது. அந்த காரணத்துக்காக நான் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல அதை நடத்திட்டு வரேன். இப்ப கொஞ்சம் ஒரு மாற்றுதல் வர வைக்கலாமே என்ற காரணத்துக்காக, ஏன் நம்ம ஞானஸ்தான கிளாஸ் எப்படி நம்ம லைவா அட்டன் பண்ணமோ, ஞானஸ்தான கிளாஸ் எப்படி 1 மணி நேரம் நடந்ததோ, அதே போல ஒரு சத்தியத்தை கொண்டாடுவோம் என்ற கூட்டத்தை வீட்டில் அமர்ந்தபடியே, அதுவும் வேலையெல்லாம் முடித்து விட்டு மாலை நேரம், அதாவது இரவு நேரம் ஒரு 8:30 மணி என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டார்கள். அதனாலதான் 8:30 மணி போட்டிருக்கிறோம். உங்களுடைய சஜஷன் நீங்க சொல்லலாம். அந்த டைமிங்ஸை பார்த்து ஒரு தலைப்பின் கீழ் ஒரு 4-5 நாட்கள் அல்லாவிட்டால் ஒரு 7 நாட்களாவது தொடர்ச்சியாக சத்தியத்தை கொண்டாடுவோம் என்ற கூட்டத்தை ஏற்படுத்துவோமே அப்படின்ற ஒரு நல்ல பிளானிங்ல, வர முடியாதவர்கள் அவ்வளவு தூரம் வரும்போது லீவும் போடணும், செலவும் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு அருமையான டாபிக்கை புரிந்த மாதிரியும் இருக்கும், ஏற்கிற மாதிரியும் இருக்கும். அதுதான் இந்த முறை நாம் சத்தியத்தை கொண்டாடுவோம் என்ற தலைப்பின் கீழ் சத்தம் என்ற ஒரு தலைப்பை வைத்து இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இதுல எப்படி சத்தியத்தின் பெருவிழாக்கு வருங்க வாங்க பெயர் கொடுங்கன்னு சொல்றோமோ, அதே மாதிரிதான் இது கூட. வருங்க, நீங்க வரலாம், இந்த கூட்டத்தில் நீங்க பங்கு பெறலாம். ஆன்லைன்ல உங்க வீட்லயே இருந்துகிட்டு நீங்க டிவி முன்னாடியோ இல்ல உங்களுடைய மொபைல் முன்னாடியோ நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனிக்கலாம். அது என்னது சத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அற்புதமாய், ஏன்னா சத்தம் என்று சொன்னா உங்களுடைய நினைவுக்கு என்ன வரும் அப்படின்னா, பறவைகளுடைய சத்தம், ஏரோப்ளைனுடைய சத்தம், ட்ரெயினுடைய சத்தம், சைரனு, ஆம்புலன்ஸுங்க போற சத்தம், இப்பேற்பட்ட சத்தங்கள் எல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. ஒருவேளை கடவுளுடைய சத்தத்தை இவர் சொல்ல வராரோ, தேவனுடைய சத்தம் என்ன என்பதை குறித்து இவர் அறிவிக்க வராரோ, அப்ப கடவுளுடைய சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும், தேவனுடைய சத்தம் நமக்கு எப்படிப்பட்டதாக விளக்கி கொடுப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கடவுளுடைய சத்தம் என்று நான் தலைப்பு கொடுக்கல, வெறும் சத்தம் என்று நான் கொடுத்திருக்கிறேன்.
ஒருவேளை நான் இந்த பேனர் உங்களுக்கு தனியாய் கீழே அனுப்பியிருப்பேன் அப்படின்னா, இந்த திரையில பார்க்க கஷ்டமா இருந்தாலும் தனியா அனுப்பியிருப்பேன் அப்படின்னா, தயவு செய்து அதை பிரிச்சு பாருங்க. சத்தம் என்ற தலைப்பின் கீழே எத்தனை விஷயம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு. இந்த சத்தியத்தை நீங்கள் அவசரமாய் கேட்க வேண்டிய சத்தியம் அப்படின்னு கொடுத்திருப்பேன். மிக அவசரமாய் நீங்க கேட்க வேண்டிய சத்தியம். ஏன் அவசரமாய்? ஏன்னா இந்த சத்தம் என்ற ஒரு தலைப்பு ஏன் போடப்பட்டிருக்குன்னா, அங்க கீழே கொடுத்திருக்கிறோம் பாருங்க. இந்த சத்தம் என்னெல்லாம் ஒரு விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். இன்றைக்கு இருக்கிற ஒரு உலகத்துல நாம எந்த நிலையில இப்பொழுது நாளுக்கு நாள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நானும் ஒரு காலத்துல மொபைல் வருவதற்கு முன்னாடியில இருந்து பிறந்தவன் இல்லையா? நீங்களும் அப்படிதானே? மொபைல் வருவதற்கு முன்னாடியில இருந்து நம்ம தேசத்துல, இந்தியா போன்ற தேசத்துல கண்டவங்க எல்லார் கையிலையும், அதாவது ஏழைகள் கையில வரைக்கும் மொபைல் ரீச் ஆன வருஷம் எது அப்படின்னா, அப்படியே ஆடி அசைஞ்சு அப்படி 2012 தான், இல்லை 2010 அப்பதான் எல்லாருக்கும் ரீச் ஆகுது. ஏழை எளியவர்களுக்கெல்லாம் ரீச் ஆகுது. அப்ப 2010க்கு மேல பிறந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனா 2010க்குள்ளவே பிறந்தவர்களுக்கு தெரியும். மொபைல் இல்லாத காலத்தில் ட்ரெயின்ல பரபரப்பான பேச்சுகளும் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? மார்க்கெட்ல அங்க இங்கெல்லாம் பரபரப்பாய் ஜனங்கள் பேசிக் கொண்டிருப்பது. இன்னும் யார் கையிலும் மொபைல் இல்லை. திடீரென்று மொபைல் வந்த உடனே சைலன்ஸ், அவ்வளவுதான். எல்லோருமே குனிந்து சாட்டிங் பண்ணுவதும், அதில் இருக்கிற வீடியோங்களை பார்ப்பதும், தங்களுக்குரிய ஏதோ ஒரு வேலையை அந்த மொபைல செய்து கொண்டே இருப்பதனால் எல்லாருடைய கழுத்து இப்பொழுது இப்படி ஆயிற்று. நான் இப்பொழுது மொபைலை பற்றி பேச வருகிறேன் என்று நினைக்க வேண்டாம். மாறாக என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தலை கீழே போட்டு இப்படி நீங்க கவனிக்கிறது மூலியமாக்க சைலன்ஸ்னஸ் எப்படி நம்மை சுத்தி கொண்டது, சூழ்ந்து கொண்டது. அப்ப இந்த சைலன்ஸ்னஸ் மேலும் மேலும் நமக்கு வளர்க்கப்பட்டு எல்லோரும் இப்பொழுது விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, அபார்ட்மெண்ட்ஸ்ல வீட பார்த்துருவோம், சைலண்டா இருக்கிற இடங்கள்ல வீட பார்ப்போம், அப்படி ஒரு சைலன்ஸ்னஸுக்குள்ள நம்ம இருக்குவோம் அப்படின்னு சொல்லுவது. சைலன்ஸ்னஸ் என்று சொல்லி 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 கடைசியில் இந்த சைலன்ஸ்னஸ் எங்க போய், இந்த நிஷப்தம், இது இந்த மௌனம், இது எங்க போய் சேரும் என்று சொன்னால், கடவுள் உங்களுக்காக திட்டமிட்ட சப்தங்களை இருந்து வெளியே வருவதற்கு இது ஒரு நல்ல பிளானிங், சாத்தானுடைய திட்டம். என்னங்க நீங்க திடீர்னு இப்படி வந்துட்டீங்களே? ஆமா, கடவுள் உங்களுக்கான ஒரு சத்தத்தை வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், சரி பிரதர் மொபைல் தானே, இப்ப நாங்க பாருங்க ஹெட்போன் போட்டிருக்கிறோம், நல்லா சத்தமா இருக்கு, உங்க மெசேஜ் தான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம், அதெல்லாம நாங்க பாடல கேட்கிறோம், இது பாருங்க ஹெட்போன் போட்டு இருக்கிறோம் அப்படி நீங்க சொல்லலாம். நீங்க ஸ்டில் இன்னும் மௌனமாக தான் இருக்கிறீர்கள். ஏனெனில் கடவுள் உங்களுக்கு கொடுத்த சப்தம் எங்க போயிற்று? தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட சப்தம் எங்க போயிற்று? நீங்கள் சப்தம் மற்றவர்களாக இருந்தால் அதிலிருந்து உண்மையாகவே பிசாசு எதை விரும்புகிறான்? தீய சக்திகள் எதை விரும்புது? நிஷப்தத்தை தீய சக்திகள் விரும்புதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நிஷப்தத்தை விரும்புது தீய சக்திகள். ஒரு உதாரணமாக, ஆண்டவர் ஒரு முறை தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது மிகுந்த கூச்சலிட்டு, ஒரு அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன் மிகுந்த கூச்சலிட்டான். கரெக்ட், பிசாசு மிகவும் சத்தம் இடுகிறது, அர்த்தமற்ற சத்தம். அந்த இடத்துல ஆண்டவர் கூச்சலிடாத அப்படின்னு அதுக்கு கட்டளையிட்டார். அப்ப கடவுள் உண்மையிலேயே நிசப்தத்தை விரும்புகிறாரா, மௌனத்தை விரும்புகிறாரா, இல்ல பிசாசு மௌனத்தை விரும்புதா? ஆக்சுவலி பார்க்க போனா, பிசாசு ஆர்ப்பாட்டம் செய்யும் போது அங்க அவனுடைய பலவீனம் அங்க வெளிப்பட்டாயிற்று என்ற அர்த்தம். அதனாலதான் அவன் ஆர்ப்பாட்டம் செய்யறான். ஆனா கடவுள் சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்ல காரணம், அர்த்தமற்ற அவனுடைய ஆர்ப்பாட்டம் ஆண்டவர் அடுக்கவில்லை என்று சொன்னா, பலவீனர்களுக்கு அந்த சப்தம் வேற மாதிரியா போயிடும். அப்ப கடவுள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய சப்தத்துல தான் வச்சிருக்கிறார். சப்தம் என்றால் என்ன?
இப்ப கடவுள் எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பது மறைவான ஒரு விஷயம்தான். நல்லா ஆராய்ந்து பார்த்தால் அது ஒரு மறைவான விஷயம்தான். சூரியன் சாட்சியிட முடியுமா நான் கடவுளை பார்த்தேன்னு? சந்திரன் சாட்சியிட முடியுமா நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு? மிருகங்கள் சாட்சியிட முடியுமா நான் கடவுளை பார்த்தேன்னு? நல்லா கவனித்து பாருங்க. நான் கடவுளை பார்த்தேன் என்று மிருகங்களோ சூரியனோ ஆகாய விரிவுகளோ சாட்சியிட முடியுமா? ஏன் சொன்னா, தேவன் தமது சப்தத்தை வெளியே அனுப்பினார். ஆகாயம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, சகல ஜீவ ஜந்துகள் உண்டாக கடவுது. எல்லாவற்றுக்கும் தேவன் சப்தத்தை ஆண்டவர் அனுப்பினார். அந்த சப்தம் சகலத்தையும் உருவாக்கிற்று. நல்லா கவனிச்சு பார்க்கணும். சகலத்தையும் உருவாக்கிற்று. எது? அந்த சப்தம். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் தன் கையால அவனுக்கு தன் சாயல்படி, தன் ரூபத்தின்படி ஒரு வடிவத்தை தன் கையால செய்து அவனா சில சுவாசத்தை ஊதி, அப்ப மனிதன் மட்டும்தான் கடவுளுடைய கைப்பட, கடவுளுடைய மூச்சு காற்று பட, கடவுளுடைய நெருக்கத்தை பட அவன் மட்டும்தான் நெருங்கி நின்றவன் கடவுளை. கண் விழித்து பார்க்கும்போது, ஆஹா இது என்ன இது அப்படின்னு இறைவன் அவனோடு கூட தான் பேசினார். கடவுள் சர்பத்தோடு கூட பேசினார், மிருகத்தோடு கூட பேசினார், ஆகாய விரிவோடு கூட பேசினார் என்று ஆதியாகமம் ஆரம்பிக்கிறதுல. ஆதியாகமம் எப்படி ஆரம்பிக்கிறது? தேவன் அவர்கள் ஆசீர்வதித்து, யார? தமது சாயலாக தமது ரூபத்தின் படைத்த மனிதன் ஆசீர்வதித்து, பழுகி பெருகுங்கள். கடவுள் பேசுறார், பழுகி பெருகுங்கள். மேலும் பைபிள் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் அந்த தோட்டத்தில் உள்ளாவும்படி வருவார், உள்ளாவும்படி வருவார். அந்த இடத்துல நாய்கள் வந்து அவரை நக்கிற்றோ, சிங்கம் வந்து அவர் மடியில சாய்ந்துட்டோ, ஆட்டுக்குட்டி வந்து அவருடைய முதுகுல உட்கார்ந்துட்டோ அப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறதுல. பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அவர் தோட்டத்தில் உலாவினார். நேரடியாக மனிதனுடைய தொடர்பை தான் பேசப்படுகிறது. மனிதனோடு கூட தொடர்பு கொண்டார். அப்போ நீங்க நன்றாக கவனித்து பாருங்க, இறைவன் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார், அவனோடு கூட நெருங்கி நிற்கிறார். இப்ப என்னுடைய பாயிண்ட் அப்ப நீங்க கவனிக்கணும். அப்ப கடவுளை ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல கடவுளை முகமுகமாய் பாவம் செய்வதற்கு முன்பு, யாரு? ஆதாம் ஏவாள். அங்க இருந்த மிருகங்களும் பார்த்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் பைபிள் புதிய ஏற்பாட்டில் டிக்ளரேஷனை கொடுக்கும் போது, தேவனை ஒருவனும் எக்காலத்துக்கும் கண்டதும் கிடையாது, காணப்போவதும் கிடையாதுன்னு அருமையான ஒரு வதந்தியை கொடுக்குது, விஷயத்தை கொடுக்குது, சத்தியத்தை பரவுது. கண்டதும் இல்லை, காணப்போவதும் இல்லை. அப்படி என்றால் பாவம் வருவதற்கு முன்னாடி மனிதன் தேவனுடைய சாயல பியூரா இருந்ததுனால், பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற ஒரு வாக்கியத்தின் அடிப்படையில் அவர்களால கடவுளை நெருங்கிட்ட முடிந்தது. அது ஒரு ஷார்ட் பீரியட். பாவம் வந்த உடனே மனிதன் வேற, கடவுள் வேற, அதெல்லாம் வேற விஷயம். அப்படி என்றால் சூரியன், சந்திரன், சகல சிருஷ்டிகளும் இறைவனுடைய சத்தத்தை கேட்டு தாங்கள் சுற்றிக்கப்பட்டது. அதன் முறையின்படியே சுற்றிக்கப்பட்டது. வெறும் இறைவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து இதை வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எது? சூரியன், சந்திரன், பூமி, ஆகாய விரிவுகள், இன்னும் எத்தனை கேலக்சி என்று சொல்றமே, எல்லாமே இறைவனுடைய சத்தம். அப்ப கடவுளுடைய சத்தத்தை யோபு எத்தனையோ முறைய சொல்றார். ஆனாலும் இங்க நான் கடவுளின் சத்தத்தை பேச வரல. சத்தம் எனப்படுது ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் அல்ல, பல விஷயங்கள்ல இருக்கு. 4 மணி நேரத்துக்குள்ள இதை பேசி முடிச்சிடுவனா என்ற பயம் இருக்கு. நீங்க ஒருவேளை இல்ல பிரதர், நாங்களும் 4 நாள் லீவ் போட்டுறோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு நாள் இருக்கக்கூடிய கூட்டத்தை 2 டைமா கூட நம்ம மாத்திக்கலாம். சத்தியத்தை கொண்டாடுவது. அப்போ அந்த கடவுளுடைய சத்தத்தை தொடர்ந்து நமக்குள்ள நாம் வைத்துக் கொள்வது எப்படி? தேவனுடைய சத்தம்
செயல்படும்படியாக, அல்லாவிட்டால் அவர் விரும்பக்கூடிய சப்தம் எது? கடவுள் விரும்பக்கூடிய சப்தம் இன்னைக்கு ஸ்டாப் ஆயிருக்கா இல்லையா? இதான் கவனிக்கணும். கடவுளுடைய சப்தம் ஸ்டாப் ஆயிருக்கா இல்லையா? அப்ப கடவுள் சொன்ன, வெறும் கடவுளுடைய சப்தம் அல்ல, கடவுள் நமக்கு என்னெல்லாம் சப்தத்தை கொடுத்தார், அந்த சப்தம் இப்பொழுது இருக்கா இல்லையா? அந்த சப்தம் இப்பொழுது நீங்கள் கிரகிக்க முடிகிறதா? கடவுள் என்னெல்லாம் சப்தம் கொடுத்தார், அந்த சப்தம் நின்று விட்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அறிகுறிகள் என்ன? என் வாழ்க்கையில் கடவுள் எனக்கு கொடுத்த சப்தம் நின்றுக்குதுன்னு இப்ப எனக்கு புரிய வருது. ஓ, அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள வருதா? பழைய காலத்தினுடைய ஒரு ஆள் சொல்றார், அந்த காலத்துல அவ்வளவு வயசானவர் சொல்றார், எங்க வீட்டுல தான் போன் இருக்கும், அக்க பக்கங்காரங்கெல்லாம் எங்க நம்பர் தான் ஊருங்களுக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. போன் எங்க வீட்டுல ரிங் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த லைன்ல இருக்கிற எல்லா ஜன்னலும் திறக்கப்பட்டு, ஐயா எங்களை கூடுவாரா, ஊர்ல இருந்து எங்களுக்கு தான் போன் வந்திருக்கோமா அப்படின்னு எல்லா ஜன்னலும் திறக்கப்படும். என் வீட்டுல போன் ரிங் ஆகுனா நைட்டும் பகலும் ஜனங்க அப்படியே காத்திருப்பாங்க, எங்களை தான் கூப்பிட வருவாரா அப்படின்னு. அப்படி நான் அந்த போன் அட்டன் பண்ணி அந்த வீட்டு நான் பார்த்து, உங்களுக்கு தான் போனு அப்படின்னு சொன்ன உடனே வீடே ஓடி வரும். அப்படியே பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த டேபிள் அப்படி எல்லாருமே உட்கார்ந்து இருப்பாங்க. மாத்தி மாத்தி போன் பண்ணுவாங்க, எல்லாருமே என் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அது ஒரு காலம். ஆனா இப்பொழுது காலம் மாறிட்டு, போன் வந்த உடனே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு எல்லாரும் இப்ப வெளியே ஓடுறாங்க. ஒரு காலத்தில் போன் வந்தது உள்ள ஓடி வந்தாங்க, இப்ப போன் வருது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி வெளியே ஓடுறாங்க. அது என்ன பேசுறாங்களோ. அப்ப காலம் எவ்வளவு மாற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பரபரப்பு, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, மாமா நான் தான் பேசுறேன், சித்தி எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் அடங்கி போய் போன் வந்த உடனே எல்லாம் வெளியே ஓடுறாங்க. இப்போ நம்ம மத்தியில ஒரு சைலன்ஸ்னஸ் பரவி வருது. கடவுள் நமக்கும் கொடுத்த சில சப்தங்கள் அடங்கி போயிச்சது. அடங்கி போனதுனால் இப்பொழுது வேறொரு சப்தம் நம்முடைய காதுகள்ல தொனிக்க ஆரம்பிக்குது. யுத்தத்தின் சத்தம், பாம்புகளை வீசுற சத்தம், சண்டைகள், பிரிவினைகளுடைய சத்தம், மதத்துடைய வெறிப்பிடித்தவருடைய சத்தம், அந்த கிறிஸ்துடைய சத்தம் போன்றதான பல சப்தங்கள் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் வந்து நுழைஞ்சிருக்கு. யாருடைய திட்டம் இதெல்லாம்? நாம் உண்மையிலேயே எந்த சைலன்சஸ்குள்ள இப்பொழுது வந்து அடங்கி இருக்கிறோம்? கடவுள் விரும்பிய சப்தங்கள் எங்க போச்சு? அந்த சப்தங்கள் எங்க போச்சு? கடவுள் விரும்பிய சப்தங்கள் எத்தனை சப்தங்கள் இன்னைக்கு அடங்கி போயிருக்கு. அந்த சப்தங்களை மீண்டும் நீங்கள் வரவழைக்கணும். இப்ப நான் ஏப்ரல் மாதத்துல அருமையான ஐயா ஜோசப் ஐயாவுடைய குழு, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜாட்டு சபை குழு எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டு ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். பின்பு அதை விட்டா மே மாதத்துல எனக்கு மறுபடியுமாக விபிஎஸ் பிள்ளைகளை வருஷத்துக்கு ஒரு முறையாவது பலப்படுத்தணும். நேருக்கு நேரா சிசிக்க நடத்துற அது வேற விஷயம். சின்னஞ்சிட்டு குருவி என்று சொல்லக்கூடிய சிறுவருடைய கூட்டத்தை நடத்துறது வேற விஷயம். நேருக்கு நேர் என்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் கை கூடுகிறது. அந்த கூட்டம் நடத்தணும். அதுக்கு பிற்பாடு அந்த மே முடிஞ்ச உடனே ஜூன் ஜூலை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னு சொன்னா அந்த காலம் எல்லாம் கொஞ்சம் அப்படி பரபரப்பா காலேஜ் ஸ்கூல் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருப்பீங்க. மறுபடியும் நமக்கு ஆகஸ்ட் மாதம் மறுபடியும் ஒரு கூட்டம். அப்ப என்னைக்குமே கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. எத்தனை பேர்கள் சந்தாதாரில் இல்ல? சந்தாதாரில் இருப்பீர்கள் என்றால் கடவுளுடைய பெயர் யெகோவா அல்ல என்கிற விஷயம் துல்லியமாக போய் கொண்டிருக்கிறது. தயவு செய்து கேளுங்க. யார் இந்த பைபிள்ல விளையாடியது? எப்படி இந்த யெகோவா என்ற நேம் சேர்க்கப்பட்டது? அவை எல்லாம் ஒரு பொதுவாக அறியக்கூடிய அறிவில கொடுத்திருக்கிற. அது சந்ததாரர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் அநேக மக்களுக்கு ஏதோ ஒரு முறை நாங்க இந்த மாதிரி வசனத்தை கேட்கிற சூழ்நிலை தான் எனக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சத்தியத்தை கொண்டாடுவோம் என்ற ஒரு முறையில
ஒரு 4 நாள் நடத்துவோம், ஒரு 5 நாள் சரி விடுங்க, 7 நாள் நடத்தினால என்னால பொறுமையா கேட்க முடியும் அப்படின்றவங்களுக்கு எல்லோருக்கும் சேர்த்து தான் இந்த கூட்டம். டேட் எல்லாம் நீங்க கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. பேனர் எல்லாம் கீழவும் போட்டிருக்கிற, திரையில ஓடிட்டு இருக்கு. ஏனவைதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கடவுளால் நிற்பாட்டப்பட்ட, கடவுள் நியமித்த சப்தங்கள் இப்பொழுது அவைகள் அடுங்கி போய் எந்த சப்தம் வேண்டாம் என்று கடவுள் நிற்பாட்டினாரோ அந்த சப்தம் இப்பொழுது தொனிக்க ஆரம்பிக்கிறது. பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவர் உள்ளாவி வருகிற சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாளும் ஓடி போய் புதருக்குள்ள ஒழிஞ்சிக்கினாங்களா? அது என்ன சத்தம்? அப்ப அந்த சத்தம் எங்க போயிட்டு? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இப்ப சர்வம் பேசின சப்தம் இவங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? எப்பேரிப்பட்ட ஒரு மாற்றம்! இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? சோ இந்த சப்தங்கள்ல அடங்கி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? அப்ப கடவுள் நமக்கு நியமித்த சப்தங்களை ஸ்டாப் பண்ணாதான் பிசாசு குழப்பமான சப்தங்களை நமக்கு கொடுத்துட முடியும். இப்ப நான் இதை பேசும்போது உங்களுக்கு ஒரு நினைவுக்கு வரணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பழைய காலத்துல நீங்க அப்படித்தானே மௌனமா இருந்தா அப்படியே கடவுள் பேசுறது கேட்கும், இதுதான் ஐயா சப்தம் சொல்ல வர்றாரு அப்படிதான் நீங்க நினைச்சு நிற்பீங்க. நான் அப்படி சொல்ல வரல. இதெல்லாம் சித்தர்கள் மகரிஷிகள் ஏற்கனவே ட்ரை பண்ணதுதான் நமது ஊழியர்கள் நமக்குள்ள பரவிவிட்டு சென்று விட்டார்கள். நான் அதை குறித்து சொல்ல வரல. நீ மௌனமா இருக்கும் போது ஒரு சத்தம் காதுல கேட்கும், மகனே எழுந்து இப்பொழுது நீ இட்லி சுட்டு சாப்பிடு, பரவாயில்ல, உன்னுடைய ஃபாஸ்டிங்கை பிரேக்கப் பண்ணிக்க, இப்படி சொல்லுவார் என்ற சத்தத்தை நான் சொல்லல. கடவுள் பொதுவாக நியமித்த சப்தங்கள் எத்தனை, என்ன அது? அந்த சப்தங்கள் ஏன் இப்பொழுது நம்ம மத்தியில இல்லாம போயிற்று? எனவே இப்பொழுது நாம் கேட்கக்கூடிய சப்தங்கள் என்ன? என்னென்ன சப்தம் இப்பொழுது நம்முடைய உடலுக்குள்ள நோய்களை பரவிட்டு இருக்குது? என்னென்ன சப்தம் இன்னைக்கு பில்லி சூன்யங்களை உள்ள வர வைக்குது? என்னென்ன சப்தம் பிசாசுகளை உங்களுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார செய்கிறது? அப்ப என்ன சப்தம் இருந்தால் அசுத்தாவி உள்ள வரும்? அப்ப எந்த சப்தம் உண்மையிலேயே இருந்தால் அசுத்தாவிகள் வெளியே போகும், பில்லி சூன்யங்கள் வெளியே போகும்? ஒரு அருமையான தலைப்பு. இதை சொல்லிட்டு நீதிமொழிகள் புஸ்தகத்தை ஆரம்பிக்கலாம் நான் நினைச்சேன். ஆனால் கொஞ்சம் குறைவு, அரை மணி நேரம் பேசிட்டேன். அரை மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருக்கிறேன். சோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சப்தத்துக்கு ஒப்பாக தான் என்று நாம் நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தியானிக்கும் பொருட்டாக வந்துட்டோம். அப்போ இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஃப்ரெஷ் தானே இன்னைக்கு? 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும்போது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். இங்க பாருங்க, மெதுவான பிரதியுத்தரம், மெதுவான பிரதியுத்தரம். இங்க மெது என்று வந்தாலே சப்தத்தை குறிக்கிற ஒரு விஷயம் தான். மெதுவான பிரதியுத்தரம், சத்தம், மெதுவா மெதுவா. எதுக்கு அப்படி கூச்சல் போடுற, எதுக்கு அப்படி சத்தம் போடுற அப்படின்னு சொல்றமே, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கோபத்தையே மாற்றும். மெதுவான பிரதியுத்தரம். அடுத்தது பைபிள் சொல்லுது, கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடும் சொற்களோ அப்படின்னா இது ஒரு வகையான சப்தம். அப்போ அர்த்தமே இல்லாத சப்தங்கள், அர்த்தமே இல்லாத கடும் சொற்கள், அது மேலும் உக்கிரத்தை எழுப்பி, கோபத்தை எழுப்பி வேற எங்கேயோ நம்முடைய திசையை அக்களித்து விடுகிறது, கொண்டு சென்று விடுகிறது. அப்போ நம்ம உண்மையாகவே கடும் சொற்கள், கடும் சொற்கள் என்கிறது மகா சப்தம். மெதுவான பிரதியுத்தரம் என்று சொல்லுவது சிறிய ஒரு சப்தம், போதுமான அளவுக்கு சிறிய சப்தம். இப்போ ஒரு உதாரணமாக நம்ம லைப்ரரியில் இருக்கிறோம், அங்க நாம் ஏதோ ஒன்றை சொல்லணும், உடனே அவங்களுடைய காது அருகில் போய் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம், அவங்க கிட்ட போய் நம்ம என்ன செய்யறோம், சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்ப அது உங்களுக்கும் அவங்களுக்கும் கேட்கிற மாதிரி பேசினால் அது மெதுவான சத்தம்.
நீங்க யாருடன் பேசுகிறீர்களோ உங்களுக்கும் அவருக்கும் தான் கேட்கணும். மற்றவர்களுக்கு கேட்கிறது அப்படின்னா அது என்ன ஆயிடுச்சு, மெதுவான சப்தம் அல்ல. ஊருக்கே கேட்கிற மாதிரி. ஒரு ஹோட்டலுக்கு போனா அவ்வளவு சத்தமிட்டு பேசுவாங்க, எல்லாருடைய கவனம் தன் மீது வர முடியாது. போன் வந்துச்சு அப்படின்னா ட்ரெயின்ல இருக்கிற 100 பேரும் கேட்கிற மாதிரி, எட்டி பார்க்கிற மாதிரி பேசுவார்கள். உங்களுக்கும் நீங்கள் பேச வேண்டிய நபருக்கு மட்டும்தான் கேட்கணும். இது ஒரு வகையான சத்தம். சோ இந்த சத்தத்தில் என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தின் வாயிலாக கடவுள் சொல்ற வார்த்தையை கவனிங்க. இதனுடைய அர்த்தம் வேற. இந்த கூட்டத்திற்காக இதை பேசிவிட்டு நான் இதனுடைய அர்த்தத்துக்கு நான் வந்துடுறேன். கடும் சொற்கள் மெதுவான பிரதியுத்தரம் என்று 2 பிரிக்கிற விஷயமே சத்தத்தை குறிக்கிற விஷயம்தான். இல்ல பிரதர், சிலரெல்லாம் வாழபழுத்துல ஊசி குத்துற மாதிரி பேசுவாங்க, என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. ஐயோ, கொலைபாதகத்தை வரைக்கும் நம்மளை கொண்டு போயிடும். மெதுவான வார்த்தை. என்ன 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 பேசுன அப்படின்னு கேட்டா ஒன்னே இல்ல போய் வேலை பாரு. இந்த ஒரு வார்த்தையிலேயே கலவரம் அந்த அளவுக்கு வெடிக்க ஆரம்பிக்குது பிரதர். அப்ப கடுமையான சொற்கள் என்கிறது எப்படி பிரதர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதான் சொல்றேனே, இந்த வசனத்தை தியானிக்க வேண்டிய விதத்தில் நம்ம அப்புறமா தியானிக்க போகலாம். ஆனால் அந்த சப்தங்கள் இருக்கு பாருங்க. ஒரு மெதுவான ஒரு சப்தம் ஓரளவுக்கு நன்மையை செய்யும். ஆனா தீமையில கூட மெதுவான சப்தம் மகா பெரிய தீமையை வர வைக்கும். அதே போலதான் சில நேரங்களில் நாம உண்மையாகவே கடும் சொற்களை நாம் பயன்படுத்துவதனால் ஒருவரை எச்சரிக்கைப்படுத்தலாம். ஆனா அதே கடும் சொற்களை பயன்படுத்துவதனால் ஒருவனுடைய கோபத்திற்கு உள்ளாகி விடுகிறோம், பிரிவினைகளுக்கு உள்ளாகி விடுகிறோம், சண்டைகளுக்கும் பேதங்களுக்கும் உள்ளாகி விடுகிறோம். சரியா? சரி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எனவேதான் இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெறுங்க. சத்தம் என்றால் என்ன என்பதை கண்டிப்பாக கவனிக்கணும்னா சீக்கிரமா உங்களுடைய பெயர்களை சொல்லுங்க. அந்த பேனரை நீங்க பார்க்கும்போது தெரியும், கீழே கொடுத்திருப்பேன் நிபந்தனைகள் உண்டு அப்படின்னு. அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்னு கேளுங்க. கூட்டத்தில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட தேவன் இருப்பாராக. சரி, வாருங்கள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிக்க நாம் செல்லாம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். பெரும்பளவு மெதுவான ஒரு பிரதியுத்தரம் என்றால் மெதுவாய் பேசுவது என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். தப்பா? அப்படி அல்ல. மெதுவான பிரதியுத்தரம் என்று சொன்னால் அவன்தான் பரபரப்பா அந்த கேள்வியை கேட்டிருக்கிறான், நீ மெதுவா, அதாவது கூலா பதில் சொல்லி இருக்கலாமே, நடந்த விஷயத்தை சாந்தமா சொல்லாமே அப்படின்ற அர்த்தம் தான் மெதுவான பிரதியுத்தரம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், மெதுவான பிரதியுத்தரம்னா நீங்களே வாயில மொனமுன்னு பேசுவதல்ல. அல்லாவிட்டால் அவங்களுக்கு கேட்டும் கேட்காத மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்குற சப்தத்துல பேசுவது அல்ல. மெதுவான பிரதியுத்தரம் என்று சொன்னால் எதிர்பார்த்து பரபரப்பா இருக்கிறான், நீயும் உன்னுடைய பதில பரபரப்பா வச்சுக்காத. எதிர்பார்த்து எதிர்க்கிற அளவுக்கு வார்த்தைகளை, கடும் சொற்களை பயன்படுத்துறான். இதனால இருந்து நீயும் கடும் சொற்களை பயன்படுத்தினால் விஷயம் எதுவும் வெளியே வராது. அதனால அங்க கலவரம் தான் உண்டாகும். சோ எனவே மெதுவான ஒரு பிரதியுத்தரம் நீ கொடுக்கலாம் இல்லையா, மெதுவாய். அப்ப இந்த மெது என்று சொல்லுவது சத்தத்தை ஒரோடி குறைத்துக் கொள்கிற விஷயம் அல்ல, மாறாக சூழ்நிலையை குறைத்து கொண்டு மெது என்று சொன்னா தெளிவு, தெளிவாக பதில் கொடு. மெது என்று சொன்னா தெளிவாக. நிறைய நேரங்களில் நம்மளுக்கு வர கோபத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கடும் சொற்களை பயன்படுத்திடுறோம். அதாவது தெளிவான வார்த்தையை விட குழப்பமான எரிச்சலான வார்த்தைகளை தான் நம்ம பேசுறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க மட்டுமல்ல, நானும் அப்படிதாங்க. ஆனா நான் கடும் சொற்களை பயன்படுத்தி விட்டேன் தெரிஞ்ச உடனே அதை சீர்படுத்தி கொள்ள நான் தான் முன் போவேன். எப்படியாவது சீர்படுத்தி விடுவேன். ஏன்னா நம்ம தான் கடும் சொற்களை பயன்படுத்திட்டோம், சோ இப்ப நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த கடும் சொற்களுக்கு வேறொரு வார்த்தைகளை கொண்டு மெதுவாக தெளிவான ஒரு காரியத்துக்குள்ள சீக்கிரத்தில் போயிடுவேன். இதை போன்ற எண்ணம் உங்களுக்குள்ளவோ இருக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. மெது என்று சொல்லுகிறது எதை குறிக்கிறது? தெளிவை குறிக்கிறது.
இப்ப வேகமாக ஒரு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா அது அழுக்கா இல்ல தெளிவான தண்ணியா, அதாவது குடிக்கிற தண்ணியா தெரியாது. ஏன்னா அது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்படி கொட்டி வேகமா ஓடுது. அது மெதுவாக வரும்போது அந்த தண்ணி என்ன, அந்த தண்ணி மெதுவாக செல்லும் போது தெளிவு ஏற்கப்பட ஆரம்பிக்குது. ஒரு பாடலை வேக வேகமாக பாடிவிட்டால் ஒன்றுமே தெரியாது, அது எந்த மீனிங்கும் நமக்கு தெரியாது. மெது என்று சொன்னால் தெளிவுபட வார்த்தைகளை பயன்படுத்தி தெளிவுபட நிதானமா எங்க நிறுத்தணுமோ, எங்க குரலை உயர்த்தணுமோ, எவ்வளவு வேகமா போகணுமோ, எங்க போகக்கூடாதோ என்று அவர்கள் பாடும்போது அப்ப நாம் அந்த தெளிவை பெறுகிறோம். ஓ, பாடலை தான் அர்த்தமா, சரியாதான் இருக்கிறது, அவை தான் சொல்லப்படுகிறதா? அப்போ மெது என்று சொன்னால் தெளிவுபடுத்து, தெளிவுபடுத்து. மெதுவை குறிக்கிற ஒரு விஷயம் தெளிவுபடுத்து என்கிற ஒரு விஷயத்துல தான் அது அமைக்கப்படுகிறது. அப்ப நாம் எந்த அளவுக்கு தெளிவுபடுத்த ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு உண்மையாகவே மெது உத்தரம் அங்க வருகிறது. பின்பு புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள், ஓ இந்த விஷயம் இப்படித்தானா அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேங்க, ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துல கோபம் பட்ட ஆளே வேற விஷயம், சம்பவத்துல சிக்கிக்கொண்ட ஆள் பேசுற விஷயமே வேற. இருவருக்கும் மோதிக்கொண்ட சண்டை நிமித்தமாக கடவுளுடைய சன்னிதானத்திலிருந்து மறுபடியும் அக்கினி வந்து பட்சிக்கிற அளவுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கணும். ஆனால் காயப்பட்டவர், நேரடி பர்சன் காயப்பட்டவர் தான் மெதுவான உத்தரவு கொடுத்தார். அந்த காயம் படாதவர் ஒரு அதிகாரி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் பேசிய வாசகம் எப்படி இருந்துச்சுன்னா, ஏன் நீ கீழ்ப்படியில, எப்படி இது நடக்கும் என்று கேட்கும் போது காயப்பட்டவர் அதை விட கூச்சலிட்டு இருக்கலாம். ஆனா அவர் மெதுவான சொற்கள் மூலியமா புரிய வைக்க ஆரம்பிச்சார். அது மிக மிக அந்த சம்பவம் உண்மையிலேயே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம், நம்ம உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய ஒரு சம்பவம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல, அதாவது பைபிள் அந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த விஷயத்தை கவனிக்கும் போது அப்படியே இதயமே நெகிழ்ந்து போகுது. அது எந்த விஷயம்? லேவியராகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் கொஞ்சம் குறைவு, ஒரு 14 வசனம் இல்ல 15 16 இருந்து அப்படி கொஞ்சம் மெதுவாய் வாசித்துக் கொண்டு நீங்கள் 20ஆம் வசனம் வரைக்கும் போனா ஒரு அருமையான ஒரு சம்பவம். நீங்கள் படிக்கும் போது லேட் ஆகும், நானே அந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன். அந்த இடத்துல ஆரோனுடைய 2 பிள்ளைகள் தகாத ஒரு வேலையை கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு தூபமிடும்படியாக போனது கடவுளுக்கு அது மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்கினதனால் அவருடைய சன்னிதானத்திலிருந்து நெருப்பு வந்து அக்கினி வந்து இருவரையும் பட்சித்து அவங்கள சாகடித்தது. தெரியும் பிரதர் இந்த விஷயம் அப்படின்றீங்களா? கரெக்ட், அதேதான், அவங்கள சாகடித்தது. பின்பு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகுது, அவங்க 2 பேருடைய பாடி இழுத்துன்னு போங்க வெளியே. அப்போ அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு கூட அவங்களை இழுக்கிறாங்க. ஏன்னா அவங்க இருந்தது பரிசுத்த ஸ்தலத்துல. பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆசாரியர்கள் தவிர வேறு யாருமே உள்ள வரக்கூடாது. அதற்காக தான் அந்த காலத்துல என்ன செய்வார்கள்னா, ஒருவேளை இவன் பாவம் செய்து பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துல இவன் கர்த்தர் கட்டளையிட்டபடியே இவன் தூபம் காட்ட உள்ள போகும்போது, கொம்புகளுக்கு ரத்தம் பூச உள்ள போகும்போது, இவனோட தகாத நடத்தை நிமித்தமாக கர்த்தர் அவனை அடித்து போட்டால் இப்ப யார் உள்ள போய் அவனுடைய பிணத்தை எடுத்துட்டு வர முடியும்? அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இடுப்புல ஒரு கயிறை கட்டிடுவாங்க. சிஎஸ்சி ஆயர்கள் கத்தோலிக்கங்கள்லாம் இடுப்புல ஒரு கயிறு கட்டுறாங்க பாங்க, அதுதான் அது சாவு கயிறு. அது ஆனா அது அந்த கயிறு எனப்படுறதுக்கு உண்மையா அந்த அர்த்தத்தை தான் கொடுக்கணும், சாவு கயிறு அப்படின்னு. அந்த கயிறை கட்டி உள்ள அனுப்பி விடுவார்கள். வெளியே பிரகாரத்துல ஜனங்கள் காத்து கொண்டிருப்பாங்க. கடவுள் அவங்களுக்கு அணிய வைத்திருந்த அந்த டிரெஸ்ல பெல்லுகள் இருக்கும். அவங்க தூபத்தை இப்படிதானே காட்டணும், அப்படி காட்ட காட்ட அந்த பெல்லெல்லாம்
அப்படியே ஓசைகளை எழுப்போம், சத்தத்தை எழுப்போம். அந்த பெல்லுடைய சத்தம் வந்துட்டே இருந்தா பிரகாரத்தில் இருக்கிறவங்க அந்த சத்தத்தை உத்து கேட்டுட்டு அந்த கயிறு அப்படியே பிடிச்சுன்னு சும்மாவே இருப்பாங்க. அப்ப ஐயாவுக்கு எதுவுமே ஆகல, அவருடைய நடத்தை சரியா இருக்கு. அதனாலதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் இன்னும் தூபம் காட்டி செய்ய வேண்டிய எல்லா அனுஷ்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இவங்க அப்படியே காத்துட்டு இருப்பாங்க. அவரும் என்ன பண்ணுவாரு, முடிச்சுட்டு வெளியே வருவார். அப்புறமா அந்த கயிறு அவுத்துருவாங்க. ஒருவேளை கர்த்தர் அடித்து கொன்று போட்டுட்டால் உள்ள நுழைவதற்கு யாருக்கும் சக்தி கிடையாது. எனவே பிரகாரத்துல இருந்து அந்த கயிறை இழுக்க ஆரம்பிக்குவாங்க. அவர் இடுப்புல கட்டின கயிறை இவங்க கையில இருக்கும் இல்லையா, அதை இழுப்பாங்க. அந்த பணம் தானா தர தர தரன்னு என்ன செய்யும், பிரகாரத்துக்கு வந்துடும். அங்கிட்ட இருந்து அவருடைய பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. உள்ள என்ன நடந்தது தெரியாது. அப்படின்னா யார் இவர்களை கொன்றது? ஒரு அக்கினி. எப்படி இந்த அக்கினி வந்தது? இது மட்டும் ப்ரூஃபா இருக்கும், தேவனிடத்துல இருந்து வந்த அக்கினி. எவ்வளவு பெரிய அக்கினி, வேற எதையும் பட்சிக்கல, இவனை மட்டும் பட்சித்திருக்கிறது. சும்மா வருகிற அக்கினி கூடாரத்தையே எரிச்சிருக்கும். ஆனா தேவனிடத்துல இருந்து வருகிற அக்கினி இவரை மட்டும்தான் பட்சித்திருக்கிறது. அதனால இவர் மீது வெளியிலிருந்து யாரும் உள்ள வருவதற்கு எந்த விதமான ஜன்னலோ கதவோ இல்லை. அப்படின்னா இவர் உண்மையிலேயே மரித்தார் என்று சொன்னா அது தேவனுடைய சிச்சை அப்படின்னு கயிறை இழுத்து பாடியை கொண்டு வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆரோனுடைய 2 குமார்களும், இவங்க 2 பேருமே தகாத ஒரு காரியத்தை செஞ்சுன்னு பலிப்படுத்தின் மேல இன்னும் அது தகன பலியா செலுத்த வேண்டிய அந்த பலிப்படுத்தின் மேலேயே உடனே ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு அந்த கரியங்களை எடுத்து தங்கள் கண்டு வேறு பிரிச்சிடுவாங்க. வேவதற்கு முன்னாடியே இந்த கரியெல்லாம் எங்களுக்கு வெந்துச்சுன்னா சாம்பலா போயிடும், வேஸ்டா போகுது, ஐயோ இது கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டிய ஒரு முறைமையாச்சே என்பது கூட யோசிக்கலாம். அந்த கறி பீசுங்களை எடுத்துருவாங்க, அது வெளியே கொண்டு போய் சேல் பண்றது. சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு அட்டகாசம் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. இதுல தேவன் அவங்களுக்கு கட்டளிடாத இன்னொரு அக்கினியை கொண்டு வந்து தூபப்பீடத்துல போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது கடவுளுக்கு அவங்களோட அக்கிரமம் பொறுக்க முடியல. அக்கினி வந்து அவங்களை பட்சித்தது. அவன் ஆண்டவர் சொல்றார், இந்த பாடியை கிளியர் பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்னு. பாடியை எடுத்துட்டு போறாங்க. அவன் ஆண்டவர் சொல்றார், பலிபீடத்தில் உள்ள கரிகள், அதாவது உங்களுக்கென்று நியமித்தவைகளை பரிசுத்த ஸ்தலத்துல உட்கார்ந்து நீங்க சாப்பிடணும். அதை கொண்டு போய் வெளியே சேல் பண்றதல்ல, அதை வெளியே கொண்டு போய் சாப்பிடுறதல்ல, ஒரு பார்க்கிலேயோ ஒரு அங்கேயோ. இது பரிசுத்தமான தேவ திட்டத்துக்கு ஏற்றபடியாக ஏன் எப்படி என்பது காலம் வரும்போது வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். பாவ பரிகாரம் தேவகுமாரனால் நியமிக்கப்படும். அப்போ நீங்க தேவகுமாரனுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் அடையாளம் சின்னமா புசிக்கிற காலம் வரும். அது வரைக்கும் இதை நீங்கள் புசித்தே ஆகணும் என்கிறதெல்லாம் இறைவன் சொல்லிக் கொடுக்க பரிசுத்த ஸ்தலத்துல போய் புசிங்கன்றாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இது ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாடி எடுத்துன்னு போயிட்டாங்க. நான் அப்படியே ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, இதே லேவியராகமம் புஸ்தகம் நான் சொன்னபடியே நீங்கள் இந்த 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டு 16ல இருந்து 20 வரைக்கும் நிதானமா நீங்க வாசித்துக்கங்க. நான் சொல்லும் போது அப்படியே கேட்டுக்கங்க. பாடியை கிளியர் பண்ணிட்டாங்க. 2வது வந்துட்டு ஆண்டவர் சொன்னார், இதை பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்க சாப்பிடணும். சும்மா ஆங்காங்க நீங்க ஏனோதானமா சாப்பிடுவாங்க, ஜெபத்தோடு கூட. ஏன்னா இது பாவ நிவர்த்தி செய்யப்பட்ட ஒரு முறைமையின் ஒரு அனுஷ்டானம். சரி, இவங்களை ஒத்துக்கிட்டாங்க. என்ன நடக்குது, இந்த ஆரோனுடைய மற்ற குடும்பங்கள், அதாவது ஆரோனுடைய குடும்பம் அல்லவா ஆசாரியத்துவம், அவங்க எல்லாம் பிரவேசித்தாச்சு, அவங்க உண்டு இருக்கிறாங்க. மற்ற லேவியர்களும். மோசே அந்த நேரத்தில் திடீர்னு உள்ள வர்றாரு. உள்ள வந்து பார்க்கும் போது இந்த கனி எங்கன்னு கேட்கிறார். அந்த பலிபீடத்தின் மேல இருந்து அனுஷ்டானங்களை செய்து முடித்த உடனேயே, முறைமைகளை செய்து முடித்த உடனேயே ஆசாரியர்கள் உண்ண வேண்டிய ஒரு விதம் எங்க மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு மோசேக்கு ஒரே கோபம். ஏற்கனவே இப்பதான் அக்னி வந்து 2 பேரும் பச்சித்து இருக்கிறது, மீண்டுமா இந்த மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி எரிஞ்சு விழுறாரு. யாரு? மோசே எரிஞ்சு விழுறாரு. இந்த எரிஞ்சு விழுகிற விஷயத்துல ஆரோனை பார்த்து, நீ எங்க போன, நீ ஏன் புசிக்கல, எதுக்கு நீ புசிக்கல, ஆண்டவருக்கு நீங்க வேலை காட்டுறீங்களா, தண்ணி காட்டுறீங்களா, வேணும் என்று பிரிஞ்சு இருக்கிறீங்களா அப்படின்னு மோசே அவ்வளவு எரிஞ்சு பேசுறாரு. அந்த இடத்துல நீ, அதாவது நீயும் நானும் ஆரோனாக இருந்திருந்தா
மோசையை எதிர்த்து நின்றுப்போம். நம்ம ஆரோன் எப்படி சிரங்களை தாழ்த்தின்னு எவ்வளவு அழகாக பதில் கொடுத்தார் என்றால், நான் புசிக்கவில்லை, அது உண்மைதான், நான் இனிமேலும் புசிக்க மாட்டேன் என்று சொல்லவில்லையே. பலிபீடத்தினுடைய காரியங்கள் ஆசாரியன் தவிர வேறு யாருமே செய்யக்கூடாத வேலைகளை நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கவில்லையே. அடியானுக்கு தெரியாத விஷயமா என்று என்னால என் 2 பிள்ளைகளை நான் இழந்துட்டேன். அந்த துக்கத்தில் நான் என்ன காரியம் செய்ய போயிருந்தேன் உமக்கு தெரியுமே. அது ஆண்டவரும் அறிவார். நான் எதுக்காக போயிருந்தேன், ஏன் நீங்க சாப்பிட வரல, ஆண்டவனும் அதை அறிந்திருக்கிறான். இந்த மெதுவான இந்த பிரதியுத்தரம் மோசைக்கும் கோபம் தணிக்க செய்தது, ஆண்டவருக்கும் கோபம் தணிக்க செய்தது. இதுதான் மெதுவான உத்தரம். அப்போ இந்த மெது என்று சொல்லுகிற அர்த்தம் என்னன்னா, கிளியர் பண்ணு, தெளிவுபடுத்து, சரியாக சொல்லு, தெளிவாக சொல்லு, தெளிவாக சொல்லு, சரியாக சொல்லு என்ற அர்த்தம் தான் மெதுவான பிரதியுத்தரம். அவன் நாம் இன்னைக்கு உண்மையிலேயே சொல்லப்போம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமைகளை வளர்த்தி கொள்வது நல்லது. குடும்பத்தோடு கூட சபையாரோடு கூட பேசும்போது பொறுமையை நாம் வளர்த்தி கொள்ளணும். பரப்பா ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்கு, இது இப்படியே என்று என் மனசுல படுது, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அந்த தெளிவு வரணும். அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, என்ன செய்யலாம் சொல்லுங்க, இதை எவ்வளவு திட்டமா கொண்டு போலாம் சொல்லுங்க. அப்ப இந்த தெளிவுபடுத்தக்கூடிய வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. மெதுவான பிரதியுத்தரம் கடும் கோபத்தையும் உக்கிரத்தை கூட அது மாயமாக்கிவிடும், தணிக்க செய்துவிடும், இல்லாம செய்துவிடும். அதே நாம் கடும் சொற்களை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் மேலும் அது உக்கிரத்தையும் சண்டைகளையும் பிரிவினைகளையும் பேதங்களையும் பழிவாங்குதலையும் அதிகமாக ஏற்படுத்திவிடும் அப்படின்னு இவர் சொல்ல வர்றார். இப்படிதான் கர்த்தருடைய வசனத்தின் வாயிலாக நாம் பார்க்கிற ஒவ்வொரு விஷயமாகட்டும், தேவன் எவ்விதமாக அதை அணுகபடியாக கடவுள் நமக்கு சொல்றார், எப்படி நம்ம அணுகணும். இதை போன்ற ஒரு விஷயம் ஜெபத்துல கூட நாம் செய்ய வேண்டியது அவசியம்தான். நீங்கள் சாதாரணமாக மனிதர்களோடு கூட எப்பொழுதும் பேசி 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 கடும் சொற்களை பயன்படுத்தி ஒரு நாள் கடவுள் அண்டையில கூட இப்படிதான் கடும் சொற்களை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை வந்துடும் நமக்கு. கடவுளை பார்த்து உமக்கு கண்ணு இருக்கா, எனக்கு கண்ணை கொடுத்தவர் உமக்கு கண்ணு இருக்கா, எனக்கு தெரியுதே நான் எல்லாத்தையும் பார்க்கிறேனே, உமக்கு காது இருக்கா, ஏன் இந்த விஷயம் உன்னுடைய எங்களுடைய கூக்கரில் ஏன் உன்னுடைய காதுக்கு விழல, உமக்கு நெஞ்சு இருக்கா, உன் நெஞ்சு நான் கல்லு நெஞ்சா என்பதை எல்லாம் கடும் சொற்களை பயன்படுத்துகிறோம். சூழ்நிலை என்ன நடந்தது அது நமக்கு தெரிகிறது. ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், நீ எப்படி இந்த பாவத்தை செய்யலாம் அப்படின்னு ஆதாமை கேட்டார். எப்படின்னு சொல்ல தெரியல, உடனே கடும் சொற்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். நீ கொடுத்த இந்த பெண்ணு தான் அப்படின்னா வாமலதான் இருக்கு, நீ கொடுத்ததுனாலதான் இப்படி ஆகி போச்சு. கடும் சொற்களை பயன்படுத்தினார். அந்த கடும் சொற்கள் என்னானது, சாபத்திற்கு மேலும் வழிவகுத்து விட்டது. அப்ப அந்த கடும் சொற்களுக்கு பதிலாக ஆதாம் வேற எந்த விஷயத்துல வெளிப்படணும் நம்ம இப்ப சொல்லக்கூடாது, நல்லதல்ல. ஆனா கடும் சொற்களுடைய விளைவுகள் என்ன ஆயிற்று பாருங்க. மேலும் தேவனுடைய சாபத்தை, அதாவது கோபத்தை வாரிக்கொள்ளும்படியாக செய்தது. அப்ப அந்த கடும் சொற்களை கொஞ்சமா இதே மாதிரிதான் இன்னொரு மனுஷன் ஆதாம் மாதிரியே பேசினாப்ல, காயின். உன் தம்பி எங்க, உன் தம்பியுடைய ரத்தம் பூமியில இருந்து என்னிடத்தில் அது கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது, சத்தமிட்டு கொண்டே இருக்கிறது, உன் தம்பி எங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் என்ன அவனுக்கு காவலாளியோ? கடும் சொற்கள் கடவுளுக்கு, நான் என்ன அவனுக்கு காவலாளியோ? அந்த கடும் சொற்கள் சேம் ஆதாமுக்கு இறைவன் சொன்னார் இல்லையா, தோட்டத்தை பண்படுத்தவும் காவல் காக்கவும். கடவுள் தன்னுடைய அப்பாவுக்கு தோட்டத்தை காவல் காக்க சொன்னாரு. அந்த கடும் அந்த வார்த்தையை கடும் சொற்களா காயன் பயன்படுத்துறாப்ல. நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியோ அவனை காப்பதற்கு? அந்த கடும் சொற்கள் என்ன ஆயிடுச்சுங்க,
மன்னிப்பை வழங்குவதற்கு கூட தூரமாயிற்று. காலங்காலமாக இவனும் சபிக்கப்படுகிற நிலைக்கு போய்விட்டான். அந்த கடும் சொற்கள், நான் எதுக்கு இவங்க 2 பேருடைய எக்ஸாம்பிள் சொன்ன அப்படின்னா, கடும் சொற்கள் பெரும்பளவுக்கு நமக்கு என்ன ஆகி விடுகிறது அப்படின்னா, அது மேலும் வந்துட்டு பிரிவினையும் பிரச்சனைகளையும் தான் உருவாக்க ஆரம்பிச்சது. சோ இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சதுசேயர் பரிசேயர் கேட்டுக்கொண்ட ஒரு சின்ன ஜெபத்தை பாருங்க. அப்கோர்ஸ் அது இன்னைக்கு கூட நம்ம எல்லோருமே அந்த ஜெபத்தை தான் ஒருவேளை செய்து கொண்டிருக்கலாம். நிறைய பேர் அவங்க செய்த ஜெபம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனியானால் எதா சிலுவையில இருந்து கீழே இறங்கி வா பார்க்கலாம். ஒன்னாச்சா? நீ தேவனுடைய குமாரனியானால் எதா வானத்துல இருந்து ஒரு அடியாளத்தை காட்டு பார்க்கலாம். 2ஆச்சா? பாருங்க, அவங்க 2 விதத்துல கேட்டாங்க. உயிரோடு இருக்கும் போது, அதாவது இயேசு கிறிஸ்து நடமாடி கொண்டிருக்கும் போது கேட்டாங்க, வானத்திலிருந்து ஒரு அடியாளத்தை காட்டு, இப்ப நாங்க உங்களை நம்புறோம், நீதான் தேவன் என்றும் நீதான் தேவனுடைய குமாரன் என்றும் நாங்க நம்புறோம். அடுத்தது அவர் சிலுவை மீது தொங்கி உயிர் விடுகிற நேரத்தில் கேட்டாங்க, இப்ப உயிர் போதா இல்ல உயிர் பெற்று நீ கீழே இறங்கி வந்து நீ காட்டுறியா? அப்ப நான் உங்களை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம். இதுதான் கடும் சொற்கள். இந்த கடும் சொற்கள் அவங்களுக்கு பிரதி உத்தரத்தை வர வைத்ததா? இல்ல. கடவுள் பிரதி உத்தரம் கொடுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக நீயும் நானும் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? உயிர் தெழுந்த உடனே பிலாத்துக்கு போய் நம்மை காண்பித்துக் கொண்டிருப்போம். நீ சொன்னிய என்னமோ ரோமர்ல ஃபுல்லா அரசாங்கத்துடைய அதிகாரமே என் கையில இருக்குது, நான் நினைச்ச உனக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன், நீ மெய்யாகவே யூதனுடைய அரசனா? சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்டிய. இப்ப பார், உன் பவரா? என் பவர்லயே நான் உயிரோடு கூட வந்திருக்கிறேன், தொட்டு பார் என்ன அப்படின்னு சவால் விட பிலாத்துக்கு தன்னை காட்சி கொடுத்தாரா இயேசு கிறிஸ்து? ஆனா நம்ம கொடுத்திருப்போம். பரிசே சதுசேயர்கிட்ட போய் கனவுல இல்ல கட்டி அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்கள பயமுறுத்திட்டு, எப்படி சிலுவையில இருந்து கீழே இறங்கி வான அவ்வளவு சொன்ன, இந்த அறைக்குள்ள யாருமே இல்ல, இருட்டா இருக்கு, தெரிதா நான் யாருன்னு அப்படின்னு பயமுறுத்த போனாரா? பேயாக பூதமாக ஆவியாக பயமுறுத்த போனாரா? ஒன்னும் செய்யல. அவங்களுக்கு காட்சி கடைசி வரைக்கும் கொடுக்கல. நேர்மையாக இருந்த 120 பேருக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்து மேலே எடுக்கப்பட்டார். அப்ப மீதியான பிள்ளைகளுக்கு ஏன் காட்சி கொடுக்கல? என கடும் சொற்களை பயன்படுத்தி விட்டார்கள். எனவேதான் கடும் சொற்களை பயன்படுத்துவது என்பது மேலும் தோல்விக்குரிய காரியம். எனவே கடும் சொற்கள், இந்த விஷயத்துல கடும் சொற்கள் வருகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் ஒருவேளை வாய் விட்டு பேசி விடலாம், கவலை வேண்டாம். அப்படியெல்லாம் வரும். ஒரு முறை பேதுரு கடும் சொற்களை பயன்படுத்தினார். ஆண்டவரே, நீ எருசலேமுக்கு போக கூடாது, நீ அந்த இடத்துல அந்த பாவிகள் கையில் அகப்பட்டு நீங்க சாக கூடாது என்றெல்லாம் கடும் சொற்களை பயன்படுத்தினார். அது தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பான கடும் சொற்கள். ஆனால் ஆண்டவர் அவரை கடிந்து கொள்ளும் போது அவ்வளவும் சைலண்ட் ஆயிட்டார். சரி விடு, நம்ம மீதான் தவறு. அவ்வளவு பேர் முன்னாடி ஆண்டவர் சொல்றார், சாத்தானே எனக்கு பின்னாக போ என்று சீமோன் பேதுருவ சாத்தான் என்று சொல்லும் போது கூட அந்த வார்த்தை அப்படியே கூலா எடுத்துக்கிட்டார். சரி விடு, நாம எப்படிதான் இதை அவசரப்பட்டு இந்த சொற்களை பயன்படுத்தினோமோ. கடவுள் எத்தனையோ முறை சொல்லிட்டார், நான் எருசலேமுக்கு போக வேண்டியது அவசியம், பாவிகள் ஒருவனா நான் பாவிக்கப்பட்டு சிலுவையில் தொங்க வேண்டியது அவசியம், எவ்வளவோ சொல்லிட்டார். நான் திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்டேன்னு தெரியல அப்படின்னு தன்னையே நிதானிக்க ஆரம்பிக்கும் போது பேதுரு தனக்கு இருந்த அழைப்பை இழக்கல. ஆனா யூதாஸ் இஸ்காரியோத்து அழைப்பை இழந்தார். காரணம் என்னன்னு சொன்னா, கடும் சொற்களை பயன்படுத்தியது பேதுரு, ஆனா திருந்தியது பேதுரு. மெதுவான வார்த்தைகளை பயன்படுத்தி ரபி அப்படின்னு கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தான் யூதாஸ். கடும் சொற்கள் எங்கேயும் பயன்படுத்தல, ஆனா இவன் துரோகியாக இருந்தான். எனவே கடும் சொற்கள் மெது என்கிறதெல்லாம் தெளிவு என்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கிறது. நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருங்கள், தெளிவுள்ள வார்த்தைகளை பேசுங்கள். பிரிவினைகள், சண்டைகள், பேதங்கள் வருவதற்கு முன்னாடியே பேசின வார்த்தைகளுக்கு வருந்து தெளிவை சீக்கிரமா ஏற்படுத்த போங்கள். அப்படி நீங்கள் ஏற்படுத்தியத அந்த
தெளிவு பெறாத மனிதர்கள் வேணும் என்றால் அவர்கள் கலவரத்தை செய்யட்டும். கடவுளுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு காட்டி கொடுத்தாதான் கடவுள் உங்களுக்கு துணையாக நிற்பார். இதுதான் முக்கியமான விஷயம். பைபிளை கீழே வைப்போமா, மடிச்சு வைப்போமா, எல்லாரும் முழங்கால் படியிடும். ஆண்டவரை நோக்கி பார்த்த கூட்டத்திற்காகவும் அது மட்டும் அல்லாம இந்த பாடம் இன்னைக்கு பேசப்பட்ட விதத்திற்காகவும் கடவுளுக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். சரியா? சிரங்களை தாழ்த்திக்கொள்ளும்.